வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. என்னக்கா இன்னைக்கெல்லாம் நியூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய இருந்தா சொல்லு. நிறைய இருக்கிறதே ஒரு நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லக்கா உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேக்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சது நிறைய எங்க கட்சியை பத்தி, எங்க தலைவரை பத்தி. எங்க தலைவர் தும்முனா கூட செய்தியா நாங்க போட்டுட்டு இருப்போம். அதை விட நீ என்னத்தோட வந்திருக்க அதை சொல்லு. அக்கா இன்னைக்கு வந்து ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, ராஜ்யசபா எம்பி சீட் இருக்கும்ல, இன்னைக்கு வந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க. எத்தனையோ கட்சியில இருந்து எத்தனையோ பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சரி, இந்த மாநிலங்களவை தேர்தல்ல ஜெயிக்க போறது என்னமோ கட்சிக்காரங்களும் தான் தம்பி. என்னது எல்லா சீட்ல நீங்க ஜெயிப்பீங்களா? ஆமா தம்பி. ஏக்கா ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா சீட் என்னன்னு தெரியுமா? இந்த எலெக்ஷன் வரப்போகுதுல அடுத்த மாசம், அதானே அதெல்லாம் ஓட்டு போடுவாங்க அதானே? ஆமாப்பா. நான் கூட இந்த எஸ்ஐஆர்லாம் என் பெரிய தூக்க பார்த்தாங்க. அப்புறம் போய் தடுத்து இந்த பிஜேபி இருக்கு பாத்தியா, சதி பண்ணி என் பெரிய தூக்க பாச்சுப்பா. நான் போய் தடுத்து நிறுத்தி என் பேரை சேருங்கன்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்கேன்ல. எது ராஜ்யசபா எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் வந்து நீங்க எஸ்ஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணாங்களா? ஆமாப்பா. அக்கா நீங்க வந்து மத்தவங்க தற்கூரின்னு சொல்லாதீங்க, உங்களை நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்பா? அக்கா ராஜ்யசபா சீட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலெக்ஷனே கிடையாது. எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து வந்து எம்பியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எங்க ஆண்டவர் மாதிரியா? அந்த ஆண்டவர் மாதிரிதான். இதை வச்சுதானே ஆண்டவரை நீங்க உள்ள இழுத்தீங்க, அது மாதிரிதான். சரி சரி உடு தம்பி. ஏதோ எலெக்ஷன் தேர்தல்னு சொன்னோன்னே ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னப்பா? எப்படியோ தேமுதிக வந்து உங்க கூட கூட்டணியில இணைச்சுக்கிட்டீங்க. அதனால சுதீஷ் இருக்கார்ல, தேமுதிக சுதீஷ், அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. எப்படியோ அவங்க நினைச்சதை நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. ஆமா தம்பி. இந்த ஒரு எம்பி சீட்டு தான் தரோன்னு சொன்ன உடனே விழுந்துட்டாங்க. கூட்டணி விட்டுட்டு எங்ககிட்ட வந்துட்டாங்களா? நல்லா வச்சிருக்கீங்க. நல்ல வித்த காட்டிய ஆளுங்கெல்லாம் சேப்போம். சரி உங்க சைடு இப்ப இருக்கீங்க, உங்க எதிர்கட்சி சைடு இருக்குல்ல, அங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. அவர் ஆல்ரெடி இருந்திருக்காரு. திருப்பி மறுபடியும் இப்ப கூட்டணியில சேர்ந்ததுனால அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லது நல்லது தம்பி. என்னமோ தமிழ்நாடு தேர்தல்ல நாங்க ஜெயிச்சா போதும், மாநிலங்களவையில யார் ஜெயிச்சா எங்களுக்கு என்ன? சரிக்கா, என்னதான் தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்க கட்சியை சார்ந்தவங்க, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. ஆனா அந்த சத்யராஜ் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அங்க வந்து குடும்பத்துல ஒரு சண்டை ஏற்பட்டிருக்குக்கா. அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன சண்டைப்பா? அக்கா அந்த திவ்யா சத்யராஜ் இருக்காங்கல்ல, ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து உங்களோட சப்போர்ட்னு. ஆனா திராவிடம் வளர்த்த செல்ல குழந்தைப்பா அவங்க. ஆனா அந்த குழந்தையோட அண்ணன் இருக்காருல்ல, அவரு திராவிடம் வந்து பெற்றெடுக்காமல பேசிட்டு இருக்காரு. ஆமா நானும் தான் பார்த்தேன். அவர் என்னமோ தாவேகாக்குல சப்போர்ட் பண்ணிட்டு திரியறாரு. ஒரே குடும்பத்துல எவ்வளவு குழப்பத்தை பாரு. அப்பாவும் மகளும் எங்க கட்சிக்கு சப்போர்ட், பையன் மட்டும் தாவேகாக்கு சப்போர்ட். பாத்துக்கோங்க. அப்ப என்ன தெரியுது, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தாவேகா ஓட்டு இருக்கு. பாத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ. அதெல்லாம் சத்யராஜ் இருக்காரு இல்லையா, கூப்பிட்டு எங்க தலைவர் நேரம் பேசியிருப்பாரு. மகனை ஒழுங்கா அடக்கி வைப்பா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், பாத்து வச்சுக்கன்னு பேசியிருப்பாரு. ஓரிரு 2 நாட்கள்ல அடுத்த தலைவரை உதயநிதி ஸ்டாலின் தான் பேசுவாரு பாரு. அந்த அளவுக்கு மண்டையை கழுவிடுவீங்க. அந்த அளவுக்கு மண்டையை கழுவிடுவோம் தம்பி. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்க்கா. திருவள்ளூர் மாவட்டத்துல குன்னமஞ்சேரின்ற ஊர்ல வந்து உங்க ஆட்கள் வந்து ரோடு போட்டிருக்காங்க. ரோடு போடுறது நல்ல விஷயம் தானே. நீங்க என்னப்பா மக்களுக்கு செஞ்சாலும் அதை ஒரு குத்தம்னு சொல்றீங்க, மக்களுக்கு செய்யலனாலும் பாருங்க ரோடு எம்மா பள்ளமா இருக்கு, ஒரு ரோடு கூட போட மாட்டேங்குது இந்த ஆளுங்கட்சி, அதுக்கும் குத்தம் சொல்ல வந்து. இல்லக்கா நானும் ஒரு நியூஸ் பார்த்தேன். மும்பைல வந்து ரோட்ல போனா இந்த சாங் கேக்குது, ஏஆர்மான் சாங். தமிழ்நாட்டுல ரோட்ல போனா கும்கி சாங் கேக்குதான். அப்படியே ஒரு நியூஸ் ரீடர் அம்மா வந்து வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குக்கா. தம்பி இதெல்லாம் தேவையில்லாத பதிவு. இப்ப இந்த மக்களுக்கு இதை சொல்லி ஆகணுமா? பதிவு பண்ணணும்ல. அதெல்லாம் விடு. குன்னமஞ்சேரி என்ன கதை? அதுல நீங்க 1 மணி நேரத்துல ரோடு போட்டு முடிச்சிருக்கீங்க. அந்த 1 மணி நேரத்துல போட்ட ரோடு அப்பள மாதிரி நொறுங்கிட்டு இருக்குங்க பாரு. உங்க ரோடு போடல லட்சணத்தை. ரோடு மேல ஏறி நடக்க சொல்லு, வண்டி ஓட்ட சொல்லு, சைக்கிள் ஓட்ட சொல்லு. அத விட்டுட்டு ரோட எவன் அப்பள மாதிரி பேக்க சொன்னது? அப்பள மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு உங்க மாடல் ஆச்சு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவை ரோடு போடணும் அவ்வளவுதானே. உங்களுக்கு தேவை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதான் கடைசி 3 மாசத்துல வேலையை பாக்குறீங்க. நாங்க எப்பவுமே ஆக்டிவா வேலை பார்ப்போம். எப்பவுமே ரோடானா இப்படிதான் இருக்கும். அப்பதானே தம்பி அப்பப்ப பேரும், அப்பப்ப மறுபடியும் போய் ரோடு போட்டு பாத்தீங்களா திமுக காரங்க இத்தனை தடவை ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ற பேர் வரும். பாத்துக்கா எப்படியே பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் டீஆக்டிவேட் ஆயிடுவீங்க. நாங்க
பாத்துக்கிறோம், நீ போ. வணக்கம். வணக்கம்மா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடை போடுறியா போடலையா? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து எங்க தலைவர் தஞ்சாவூர்ல மாநாடு போட்டு பேசிட்டு இருந்தார்ல, அதை பாக்குறதுக்காக இங்க இருந்து கூட்டமா போயிருந்தோம். அதனாலதான் 2 நாள் அக்கா கடை லீவ் போட்டேன். எவ்வளவு காசு கொடுத்து கூட்டு போனீங்க? எம்மா, காசு கொடுத்து கூடுற கூட்டம் இல்ல இது. எங்க தலைவருக்காகவும் எங்க கொள்கைக்காகவும் ஒண்ணு திரண்டு நிக்கிறானே இது. தானா சேர்ந்த கூட்டம் அப்படியும் வச்சுக்கேன். விசில் அடிச்சிடலாமா? எம்மா, ஏன்னா விசில் அடிச்சிடலாமா இது அடிச்சிடலாமான்ற? சூரியன் உதித்தே தீரும். சூரியன் தினமும் உதிக்கதான் செய்யுது. ஆனா ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியல. சரி, அதை விட மாநாடு போட்டிருக்குல்ல, இந்த பக்கம் சிவகங்கையில இடைக்காடூர் இருக்குல்ல கிராமம், அங்க 3 பைக்ல 9 பேரு போதையை போட்டுட்டு சரம் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களை வெட்டி இருக்காங்க. இதெல்லாம் உங்க தலைவர் பார்க்க மாட்டாரா? இந்த மாதிரிதான் நாங்குநேர்ல ஒரு சம்பவம் வந்துச்சு. ரத்த வெள்ளத்துல அவர் உயிர் துடிச்சு போய் இறந்தாரு. இதெல்லாம் உங்க தலைவர் கண்டுக்கவே மாட்டாரு. தேர்தல் வரப்போகுது அப்படின்றனால நம்ம எதுவுமே கண்டுக்க கூடாதுப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கதான் செய்யும். நம்ம கண்டுக்காம நம்ம தேர்தல் வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு உங்க தலைவர் இருக்காரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு அழகா அப்படின்னு நான் கேட்கிறேன், மக்கள் கேட்கிறாங்க. ஏம்மா, இது தனிப்பட்ட நபர்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விரோதங்கள்ல ஏதோ இந்த மாதிரி வெட்டு குத்து கொலைகள்ல ஈடுபடுறது என்ன, இதுக்கும் எங்க தலைவருக்கும் என்ன சம்பந்தம்? காவல்துறையினர் அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க எல்லாருமே கைது பண்ணியாச்சு. அதுல உயிரிழந்தவங்களுக்கும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கவங்களுக்கும் உரிய நிவாரணம் கிடைக்கும். அதுயா சரியா? அதனால சும்மா எல்லாத்துக்கும் எங்க தலைவரே குறை சொல்லாதீங்கம்மா. ஆனாலும் உங்க ஆட்சியில இந்த போதைப் பொருள் கலாச்சாரமும் இந்த வெட்டு குத்து கொலைன்றதும் அதிகமா தானக்கா இருக்கு. என்னமோ இதுக்கு முன்பு நடந்த ஆட்சியில போதை பொருள்ன்ற வார்த்தையே இல்லாத மாதிரியும் எங்க ஆட்சி வந்த பிறகுதான் போதை பொருள்ன்ற வார்த்தையா உதயமான மாதிரி உள்ள பேசிட்டு இருக்க நீ. அவங்க ஆட்சியிலே இருக்கதான் செஞ்சது. கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு. 1-2 இருந்தாலும் கட்டுப்பாட்டா வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற நடவடிக்கைகளும் பாதுகாப்பும் கொடுக்கதான் செஞ்சாங்க. இங்க பாரு, ஒரு நாள் 1 மணி நேரம் இப்படி திரும்புறதுக்குள்ள ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு உங்க தலைவர் ஆக்ஷன் எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா உங்க தலைவர் இல்ல உங்க நிர்வாகிகளே அதுக்கு உடந்த அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்களே. ஏமா, எவனோ எங்கெங்கயோ நின்னுட்டு நடிகர் எத்தனை பேர் கூட எவனோ செல்ஃபி எடுப்பான், அவெல்லாம் நடிகரோட சொந்தக்காரன்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி எங்க கட்சி துண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு சுத்தினா அதெல்லாம் என்ன எங்க கட்சிக்காரங்களாயிடுமா என்ன? ஒரு தலைவரா தட்டி கேட்க வேண்டியது நீங்க தானக்கா. அதெல்லாம் கேட்பாரு. இந்த தேர்தல் வரப்போதுல அதுல ஓட்ட போடு கேட்பாரு. ஓ சரி, நல்லா வியாபாரம் பண்ற. அடுத்து இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேனே, காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிடவே கூடாது. ஏன்னா அவங்க இருந்தா தான் இந்த எஞ்சி இருக்கிற 15-16 இடம் ஜெயிக்க முடியும். அப்படி இருந்தா தான் தேர்தலில் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது ஒரு சீட்டை கொடுத்து முன்ன பின்ன இரட்டை இலக்கு அப்படின்ற மாதிரி பேரம் பேசி உள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டீங்களாம்ல. அவங்கதான் என்னமோ வீராப்பா தாவேகா கூட்டணி ரெடியா இருக்கு, அவங்க கூட போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க கூட சரி போனா போட்டோம், எப்படியும் இந்த தேர்தலுக்கு அங்க போனா அடுத்து வரப்போற தேர்தலுக்கு எங்க கிட்ட தான் வருவாங்க, அதனால போனா போட்டுவோம் விட்டுலான்ற ஐடியா தான் இருந்தோம். ஆனா நாங்களே திறத்தனா கூட காங்கிரஸே எங்களை விட்டு போவாது போல் இருக்கு. நீங்க குடுக்குற சீட்டை கொடுங்க, நாங்க வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிறோம் வந்துட்டாங்கம்மா. எப்படி ஆயி போச்சு பாருக்கா உங்ககிட்ட காங்கிரஸ் மாட்டிட்டு. தேசிய கட்சியில பிரதான கட்சி, 2வது கட்சி, அது தமிழ்நாட்டுல மாட்டிக்கிட்டு நாங்க குடுக்கறதுதான் வாங்கணும், வாங்கினா இருங்க அப்படின்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரியாவா இருக்கு? ஏமா, ஒரு காலத்தை அந்த காங்கிரஸ் எதிர்த்தான் கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த காங்கிரஸே கூட்டணிக்கு எங்க கூட கெஞ்சறத பாத்தியா? இது அம்மா தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 மாசம் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ளேயும் கூட்டணி உடையலான்றத ஞாபகம் வச்சுக்க. நான் இப்ப போயிட்டு வரேன். போயிட்டா கூட்டணி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. 20 வருஷமா இந்தியால ஒருத்தவங்க முதலமைச்சரா இருக்காங்க, யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். 20 வருஷமா இந்தியால முதலமைச்சரா தொடர்ந்து இருக்காங்களா? இருக்க போறாங்களா? இருந்துட்டு இருக்காங்க. எந்த கட்சி கூட்டணியில ஆட்சியில இருந்தாலும் அங்க நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அமைச்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல டயலாக் வரும் பாத்தீங்களா? அதே மாதிரி இவரு எந்த கட்சி கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் இவர் தான் முதலமைச்சரா இருப்பாரு. முதலமைச்சரா இருக்க போறவர்னா அது எங்க தலைவர் ஸ்டாலின் ஐயா. இருக்காருன்னா யாரா இருக்கும்? நிதிஷ்குமார் இருக்காருல்ல பீகார்ல. ஆமா, அவருக்கு 20 வருஷமா முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு தொடர்ந்து. இப்ப அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி ஆட்சி அங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அவர் ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது 53 சீட்டுக்கு. இப்ப அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டு நாமினேஷன் ஆகி ராஜ்யசபாக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்கு அவன் முதலமைச்சர் எல்லாம் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா? அடுத்த தேர்தலில் எங்க கட்சி இருக்குமா இருக்காதேன்னா நாங்களாம் பயந்துகிட்டு இருக்கோம். இவர் என்னப்பா இப்பதான் தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர் ஆனாரு, அதுக்குள்ள ராஜினாமா பண்றேன்றாரு. இதுல ஒரு பியூட்டி ஒண்ணு பாருங்க. பீகார்ல பிஜேபி நிறைய சீட் வச்சிருந்தாலும் நிதிஷ்குமார் கம்மியான சீட் வச்சிருக்க டயத்திலையும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. இப்ப 25ல நடந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பிஜேபி தான் நிறைய சீட் ஜெயிச்சாங்க.
இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. நீங்களும் இருக்கீங்களே 3 சீட்டுக்கு 4 வருஷம் கத்த விட்டீங்க காங்கிரஸ. ஆமா தம்பி, குடுத்துருவோமா என்ன? எங்கள்ட்ட எல்லாம் ஒரு சீட்டு வாங்கிட்டு ஓரமா உட்காந்துருக்க கட்சி எத்தனை இருக்கு தெரியுமா? சில பேரு கட்சியவே எங்க கட்சியோட இணைக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. நாங்க வரோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு தமிழ்நாடே கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு தம்பி எங்க தலைவரே. தமிழ்நாடு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரா? ஆமா தம்பி. தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற இந்தியன் ஓஷன்ல ஈரானோட கப்பல் ஒண்ணு இருந்தது. அந்த கப்பலை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்காங்க. உங்க தலைவர் இங்கதான் இருக்காரு. எங்க தலைவர் இங்க சென்னையில நிலத்துல இருக்காருப்பா. நீ என்ன தண்ணிக்குள்ள நடக்கிறதெல்லாம் உங்க தலைவர் இங்கதான் இருக்காருன்ற? அவர் இன்னும் டெய்லி போய் இந்தியன் ஓஷன்ல நீந்திக்கிட்டா இருக்காரு. சரி அங்க ஈரான் நடக்கிற போரு இந்தியா கடல் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கால பென்டகன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த பென்டகன் அமைப்பு என்ன சொல்லியிருக்கானா, 6வது நாளா போர் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அமெரிக்கா கிட்ட அந்த ஸ்டாக் பீல் அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை அணுகுண்டுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அணுகுண்டு மிசைல் எல்லாம் வந்து காலியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. அதனால இந்த போர் இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த சர்வதேச வல்லுநர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ இந்த போர் ஒரே நாள்ல முடியணும்னா நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்றேன் பாரு. எங்க சின்னவர் இருக்கார்ல, அவரை கூட்டு போங்க அங்க. இல்ல அது கூட வேணாம், எங்க ஆண்டவர் இருக்கார்லையா, அவரை கூட்டு போங்க. போய் ஒரு 10 நிமிஷம் பேச விடுங்க, போர் தன்னால நின்றோம் தம்பி. ஒன்னும் புரியலன்ட்டாங்கன்னா நான் தம்பி அவரு பேச ஐயோ ஆள விடுறா சாமி. அதான் புரியுது. சகோதரி கமல் அவர் தானே? சும்மா இந்த மாதிரிலாம் பேசாதே. ஏதோ வாய் பிழையில சொல்லிட்டாரு, வார்த்தை பிழையில அதெல்லாம் புடிச்சு வச்சுட்டு இருக்க. நான் சொல்லலாம்க்கா வார்த்தை பிழை, அவர் முதலமைச்சருக்கா, அவரு சொல்லலாமா? சரி விடு, போர் சீக்கிரம் நின்றோம். இந்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல விடிவு காலம் வரணும்னு வச்சுக்க, எங்க கட்சியில இணைஞ்சிரு. மாசம் 200 ரூபாய் வாங்கி தரேன், சரியா? இந்த கோடை பார்த்தோன்னே உங்க கட்சிக்காரன் நினைச்சிட்டீங்களா? இல்ல தம்பி, எவன் வந்தாலும் கேட்பேன். ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்க. 200 ரூபாய் வேணானா அப்படி கிளம்பிக்கிட்டே அடுத்த நான் கிளம்புறேன். போடா அப்படியே இவன்